சூப்பராக இருக்குது சாம்பார். முருங்கைக்காய் ஃப்ளேவரோட சாம்பார் நல்லாயிருக்கு. அம்மா மீன் குழம்பு நல்லா தண்ணியாக புளிப்பு தான் அதிகம். நார்மலான ஒரு சிக்கன் குழம்பு ரைஸ், ரொம்ப ஹைப் பண்ணுற மாதிரி இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மாதாவரத்தில் குட்வில் அப்படின்னு ஒரு சின்ன ஹோட்டலு. இந்த ஹோட்டலுக்கு எதுக்கு வந்தோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 o'clock சாப்பாடு காலி ஆகிடுதான். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு வெஜ் மீலும் 70 ரூபாய்க்கு நான்வெஜ் மீலும் கொடுக்குறாங்க. நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இவங்க மீல்ஸ் வந்து எப்படி இருக்கு வாங்கி சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க குட்வில்லோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போகலாங்க. ஸோ மக்களே, நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு, சாப்பாடு வாங்கியாச்சு. இந்த சாப்பாடு வந்து 70 ரூபாங்க நான்வெஜ். இதே நீங்கள் வெஜ்ஜில் வாங்கினீங்கன்னா 60 ரூபா. ஸோ இது கூட நான்வெஜ்ஜில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்து ஒரு மீன் குழம்பு கொடுக்குறாங்க, சாம்பார், வத்த குழம்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அண்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மோர், அப்புறம் ரசம் வரும். நான்வெஜ்ஜுக்கும் வெஜ்ஜுக்கும் என்ன வித்தியாசம்னா, நான்வெஜ்ஜில் வந்து இந்த 2 குழம்பு வருது இல்லையா, அதை எடுத்துடலாம். நம்ம சிக்கன் குழம்பு மீன் குழம்பு எடுத்துட்டிங்கன்னா அது வெஜ்ஜு. அதனால சரி, வெஜ்ஜும் சாப்பிடலாம் நான்வெஜ்ஜும் சாப்பிடலாம் தான் இப்படி வாங்கிட்டோம். ஸோ ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ அந்த ரைஸ் கொஞ்சமாக போட்டுட்டேன். அது கூட வந்து சிக்கன் குழம்பு ஃபஸ்ட்டு ஊற்றுவோம், கொஞ்சமாக ஊற்றுவோம். நிறைய கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் சிக்கன் குழம்பு போவோம். இது சிமிலர் லைக் வந்து ஒரு பரோட்டா குழம்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு சிக்கன் குழம்பு ரைஸ், ரொம்ப ஹைப் பண்ணுற மாதிரி இல்லை. இது சாம்பார் போய்டுவேன். ஏன்னா அதுக்கு அடுத்து தொடர்ந்து வந்து நான்வெஜ் மேலே தான் இருக்குது. நான்வெஜ் மீன் குழம்பு இருக்குது, நம்ம சாம்பார் போவோம். ஸோ சாம்பாரும் மீனுமே சாப்பிடுவோம் நம்ம. இந்த மீன் வந்து பனை மீனா இது பேர். இது வந்து 20 ரூபா ஒரு பீஸு. ஸோ அந்த மீன் ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த மீனை பிச்சு சாப்பிடுவோம். பார்த்து சாப்பிடணும். இதெல்லாம் வந்து எப்படின்னா டக்குன்னு முள் வந்துடும். சின்ன மீனில் எங்கேயா போய் இடம் உடம்ப மாட்டிக்கும். சாம்பார் நல்லா இருக்குது. இதில் வந்து கத்திரிக்காய் போட்டிருக்காங்க, வெண்டைக்காய் போட்டிருக்காங்களா, முருங்கைக்காய் போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது சாம்பார். முருங்கைக்காய் ஃப்ளேவரோட சாம்பார் நல்லாயிருக்கு. அப்பளமும் ஒரு அப்பளம் கொடுக்குறாங்க. இந்த ரைஸுக்கு மேலே உங்களுக்கு ரைஸ் வேணும்னா 10 ரூபா. நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ரைஸ் தராங்க. நீங்கள் சாம்பார் ஊற்றிக்கலாம், சாரி ரசம் ஊற்றிக்கலாம், இல்லை மோருக்கு வேணும்னா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அடிஷ்னல் ரைஸ் தராங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு சாப்பிடுவோம். மீன் குழம்புல ஒரு பீஸுமே இருக்குது. ஒரு தண்ணியாக இருக்குது மீன் குழம்பு. ஸோ மீன் குழம்பு சாப்பிடுவோம். அம்மா மீன் குழம்பு நல்லா தண்ணியாக புளிப்பு தான் அதிகம். பயங்கர டாமினேஷன். மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்காக மட்டும் வந்துருக்கணும், பட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த மீன் குழம்புக்கு உண்டான அந்த புளிப்புலேருந்து அந்த கசப்பு லைட்டாக வந்துட்டு போகல, அதுலேருந்து சூப்பராக இருக்குது. நைஸ் மீன் குழம்பு. அடுத்து நம்ம வந்து காரக்குழம்பு சாப்பிடுவோம். வத்த குழம்பு, காரக்குழம்புல போட்டாச்சு. இதுவுமே வெண்டைக்காய் போட்டிருக்காங்க. வெண்டைக்காய் வத்த குழம்பு போல இருக்குது. தண்ணியாக இருக்குது ஐஸ் இதெல்லாமே. சிமிலர் அப்படியே மீன் குழம்பு மாதிரியே இருக்குது. இதில் கத்திரிக்காய் போட்டிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் காய்கறி போட்டிருக்காங்க போல இருக்குது. அதில் போடல, அவ்வளோதான். அப்படியே டிட்டோ. அதில் மீன், இதில் மீன் இல்லை. இன்னும் அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, எங்கள்கிட்ட ஆம்லேட் ஒன்று வாங்கியிருந்தோம், அதுவும் சாப்பிடுவோம். ஆம்லேட் ஆஸ் யூஷுவல். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இதுதான் வெஜ்ஜில் 2 சாப்பிட்டாச்சு, நான்வெஜ்ஜில் சாப்பிட்டாச்சு. இப்போ ரசம் சாப்பிடுவோம். அதான் கொஞ்சம் ரசம் கொடுங்க சார். ரசம் போடுவோம். ரசம் நம்மளே போட்டுவோம். நம்மளே போட்டுக்கிறது தான் பெட்ரு. கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சூடாக இருக்குது ரசம். ரசம் சூப்பராக இருக்குது. சூடாக நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்குது ரசம். இது கூட ஒரு கோஸ் பொரியல் போட்டுருந்தாங்க, உளுத்தம்பருப்புலாம் போட்டு, அதையும் சாப்பிடுவோம். கோஸ் சூப்பர், அடிப்பொலி, நல்லா இருக்குது. அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் மெனு இந்த ஹோட்டலில். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, அதுவுமே வந்து சீக்கிரமாக காலியாயிடுமா. ஈவினிங்கும் ஒரு டின்னர் இருக்குது, அதுவுமே ஒரு 9 o'clock 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி 9 o'clock ஸ்டார்ட் ஆகிடுமா. அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அதே மாதிரி தான் 9-9:30 தான் ஸ்டார்ட் ஆகிடும். காலியாயிடுமா. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, சாப்பிட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பையன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேனே. ஓகே, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. ஃபுல் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுட் எப்படி இருந்து நான் வீடியோ நிறைய சொல்லியிருப்பேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி காஸ்ட்டில் வந்து ஓரளவுக்கு வந்து ஓகேவான சாப்பாடு. நிறைய இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது சாப்பாடு. ரொம்ப ஒஸ்ட்லாம் கிடையாது.
சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்கு. அந்த குழம்புலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மீன் குழம்புலாம் வந்து ரொம்ப டாமினேட்டடாக சூப்பராகவே இருந்தது. அண்ட் மீனோட மசாலாவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் இந்த மாதவரம் லொக்கேஷனில் இருக்கீங்க, ஒரு கம்மி ரேட்டில் வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடலாம். நான் வந்து லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நான் இதே மாதிரி சூப்பரான ஒரு ஃபுட் ஸ்பாட்டில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டாடா பாய்.